Good morning students. எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லாஸ்ட் வீக் வரலாம் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் பயோடெக்னாலஜி ஒரு கிளாஸ் வரலாம் பார்த்தோம். தென் பேப்பர் ரிலேஷன் வந்ததால் அடுத்தடுத்த கிளாஸ் மைக்ரோசாஃப்ட் டீமில் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு பதிலாக இன்பிட்வீனில் பேப்பர் ரிலேஷனை போய் இன்பிட்வீனில் டைம் கிடைக்கிறப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட போகிறோம். நீங்கள் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டில் டெஸ்ட் எழுதிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன், சரிங்களா? வாட் இஸ் பயோடெக்னாலஜி, ஓகேங்களா? தென் ஃபாதர் ஆஃப் பயோடெக்னாலஜி காரல் எர்கி, சரிங்களா? அதெல்லாம் வந்து லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம். தென் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் பயோடெக்னாலஜி அதையும் பார்த்தோம். ட்ரெடிஷ்னல்ங்கிறது கிச்சன் டெக்னாலஜி, யூஸ் பாக்டீரியா அதர் மைக்ரோப்ஸ், வெரி லாங் பீரியடாகவே நம்ம ஆன்சஸ்டர்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, சரிங்களா? அதுதான் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. அதே மாதிரி மாடர்ன் பயோடெக்னாலஜினா ஃபஸ்ட்டு வந்து எபிலிட்டி சேஞ்ச் ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி நியூ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓனர்ஷிப், சரிங்களா? நியூலி டெவலப்டு டெக்னாலஜிக்கு வந்து மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி ஓனர்ஷிப் வாங்கிக்கிறது, சரிங்களா? அதில் பற்றிலாம் பார்த்தோம். தென் இன்டர் டிசிப்ளினரி ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்த்தோம், சரிங்களா? தென் இந்த ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபர்மெண்டேஷன்னா என்ன, குளுக்கோஸ் வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகுதுலே அந்த மாதிரி ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். த ஸ்டடி ஆஃப் ஃபர்மெண்டேஷன் இஸ் கால்டு சைமாலஜி, அது பார்த்தோம், சரிங்களா? பயோ ரியாக்டர் ஆர் ஃபர்மெண்டர், சரிங்களா? ஸ்பெஷல் ஸ்டெர்லைஸ்டு வெசல், அதை பற்றி பார்ப்போம். தென் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்தோம், சரிங்களா? அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் இந்த ஸ்டெர்லைசேஷன், ஃபர்மெண்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஃபர்மெண்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ், அதை பற்றியும் லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம். தென் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எஸ்சிபி, சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிஸோடைய செல்ஸை நம்ம ஃபுட்டாவோ இல்லை அனிமல் ஃபீடாவோ யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம், சரிங்களா? செல்ஸ் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, ஈஸ்ட்டு, சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் ஃபுட்டாவோ இல்லை அனிமல் ஃபீடாவோ யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிபி ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகுது அதை பற்றி பார்த்தோம். பாக்டீரியா என்னென்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது, என்னென்ன ஆல்கே யூஸ் ஆகுது, என்னென்ன ஃபங்கை யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் அதோடைய யூசஸ், சரிங்களா? அதோடைய யூசஸ் எல்லாமே பார்த்தோம், சரிங்களா? நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த பயோடெக்னாலஜி பொறுத்தவரையிலும் நம்ம லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின், டோட்டலாக 6 மார்க் வெயிட்டேஜ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா கவனிங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி, அதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அதை பற்றிலாம் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அட்வான்ஸ்மெண்ட் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி. இப்போ மாடர்ன் பயோடெக்னாலஜிலாம் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங், ஜீன் மானிப்புலேஷன், ஜீன்லாம் ஆல்டர் பண்ணுறோம் இல்லையா, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் டெக்னிக்ஸ், சரிங்களா? புரோட்டோபிளாஸ்லாம் ஃபியூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ், ஓல்டு பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ஸே இம்ப்ரூவ்டு ஃபர்மெண்டேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே வரும். ஒரு சில இதை வந்து நமக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் என்ஜினியரிங் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் என்ஜினியரிங் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் ஜீன் cloning. இதோடைய ரிசல்ட்டாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மாடிஃபிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம், சரிங்களா? ஒரு ஆர்கானிஸோடைய டிஎன்ஏவை அனதர் ஆர்கானிஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்,
சரிங்களா. தென் இப்போது கன்வர்ஷனல் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீகாம்பினேஷன் of gene between homologous chromosome during meiosis. அது வந்து நார்மல் ரீகாம்பினேஷன். ஓகேங்களா. நம்ம இன்னும் பார்க்கல. இந்த குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து அந்த ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ்லாம் இருக்குது, அது பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து ரீகாம்பினேஷன் கேரிட் அவுட் ஆர்டிஃபிஷியலி. ரீகாம்பினேஷன் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் நடத்தலாம். யூஸிங் த மாடர்ன் டெக்னாலஜி இஸ் கால்டு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜீன் மேனிப்புலேஷன் டெக்னிக். சரிங்களா. திஸ் டெக்னிக் இன்வால்வ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜீன். சரிங்களா. அந்த பர்டிகுலர் ஜீனுக்குரிய டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனிஸ்லேருந்து அனதர் ஆர்கனிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி, வெக்டார்ஸை யூஸ் பண்ணி, இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எலக்ட்ரோபோரேஷன். சரிங்களா. செல்வாலில் டெம்பரவரி போர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எலக்ட்ரோபோரேஷன். ஜீன்கன் பிஸ்டன். சரிங்களா. ஜீன்கன் மெத்தட், ஒரு பிஸ்டனை யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், மைக்ரோ இன்ஜெக்ஷன். இது மூலிமா ஃபாரின் டிஎன்ஏ வந்து ஒரு ஆர்கனிசம் டு அனதர் ஆர்கனிசம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை பற்றிலாம் நம்ம இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் ஆல்சோ. ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் RDNA technology. Steps involved in recombinant DNA technology. What are the steps involved in RDNA technology? First step, isolation of DNA fragment. சரிங்களா. ஐசோலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த ஒரு ஆர்கனிஸ்லேருந்து நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை நமக்கு என்ன கேரக்டர் தேவையோ அதை வந்து அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். சரிங்களா. ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் கண்டெய்னிங் எ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் நீடு டு க்ளோன்டு. எது நமக்கு தேவையோ க்ளோனிங்க்கு அதுக்குரிய செக்மெண்ட்டை வந்து ஐசோலேஷன் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு இன்ஷர்ட். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ வந்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய செல்லிலிருந்து அந்த டிஎன்ஏ மட்டும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் இன்ஷர்ட். ஓகே, செகண்டு பாயிண்ட்டு பாருங்கள். the generation of recombinant DNA or DNA molecule by insertion of DNA fragment into carrier molecule. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரியர் மாலிகுல் வந்து வேணும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. திஸ் கேரியர் மாலிகுல் இஸ் கால்டு வெக்டார். இது வந்து ஒரு குளோனிங் வெஹிக்கிளாக யூஸ் ஆகும். சரிங்களா. வாட் இஸ் வெக்டார்? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. சரிங்களா. இது செல்ஃப் ரெப்ளிகேட் வித்தின் த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளார ரெப்ளிகேட் ஆகும், மல்டிப்ளை ஆகும். சரிங்களா. திஸ் இஸ் கால்டு வெக்டர். இது செகண்ட் பாயிண்ட். இப்போ பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். பாக்டீரியல் செல் இருக்குது, அதோடைய ஒரிஜினல் குரோமோசோம் இருக்குது. அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ வந்து அதோடைய சைட்டோபிளாஸ்டில் இருக்குது. அந்த சர்க்குலர் டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம். சரிங்களா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மிட் ஆர் an example ஃபார் வெக்டார். சரிங்களா. இப்போ அந்த பிளாஸ்மிட்டில் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. தென் தேர்டு பாயிண்ட்டு, த செலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்டு ஹோஸ்ட் செல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹோஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். சரிங்களா. அதுக்கும் இந்த ஈகோலை, ஸ்ட்ரெப்டோமைசிஸ், சரிங்களா, இந்த மாதிரி பாக்டீரியா ஸ்பீசிஸ் தான் ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. கேரி ஆர்டிஎன்ஏ அலோ த மல்டிப்ளை. நிறைய மல்டிப்ளையிங் ஆர்டிஎன்ஏ மாலிகுல், நிறைய ஆர்டிஎன்ஏ மாலிகுல் வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள். த என்டையர் ப்ராசஸ் திஸ் ஜென்ரேட் எய்தர் a large amount of RDNA or large amount of protein expressed by insert. நிறைய வந்து மல்டிப்ளை ஆகிறது. சரிங்களா. க்ளோனிங் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா செல்ஸ் வந்து க்ளோன்டு வித்து ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம என்ன
ஜீனை லைக் பண்ணி எடுத்தோமோ அந்த ஜீனோட சேர்ந்து நிறைய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு பேர் தான் குளோனிங்னு சொல்லுவாங்க. அதுதான் 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான டிஸ்டரபிள் ஜீன் கிடைச்சிருக்கா இல்லை அது மல்டிப்ளை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மல்டிப்ளை ஆகாத பிசிஆர் டெக்னிக்கை வச்சு நிறைய மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? however the vectors are not involved desired gene multiplied by PCR டெக்னிக். சரிங்களா? கொரோனா டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறாங்களே பிசிஆர் டெக்னிக்கு, அதே தான் பாலிமரேஸ் சைன் ரியாக்ஷன். இந்த டெக்னிக் மூலிமா நிறைய டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? மல்டிபிள் காப்பீஸ் ஆர் இன்ஜெக்டட் இன்டு ஹோஸ்ட் செல் புரோட்டோபிளாஸ்ட். இட் இஸ் ஷார்ட் இன்டு ஹோஸ்ட் செல் புரோட்டோபிளாஸ்ட். ஜீன்கன் மெத்தட் மூலிமா ஹோஸ்ட் செல்லுக்குள்ளார இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் 5வது ஸ்டெப். 5வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா குளோனிங். நிறைய பிசிஆர் டெக்னிக் மூலிமா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் டெக்னிக் மெத்தடில் நிறைய டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை பண்ணி ஹோஸ்ட்டுக்குள்ளார இன்ஜெக்ஷன் பண்ணிடுறோம். அது எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறோன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தடை சின்னதாக ஒரு நீடில் மாதிரி யூஸ் பண்ணியோ இல்லை ஜீன் கண்ணை யூஸ் பண்ணியோ இன்செர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இதுதான் 5 ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஐசோலேட் பண்ணிக்கிறோம், அதுக்கு இன்செர்ட்னு பேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மிட் வெக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்செர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிப்ளை ஆக வைக்கிறோம். 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளோனிங் நடக்குது. சரிங்களா? ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நிறைய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது. 5வது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டார் யூஸ் பண்ணாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் டெக்னிக் மூலிமா நிறைய மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி 5 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் இருக்குது. அடுத்து வாட் இஸ் பிசிஆர்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். பாலிமரேஸ் சைன் ரியாக்ஷன். இட் இஸ் ஏ காமன் லேபார்டரி டெக்னிக். it is a common laboratory technique used to make copies millions. எவ்வளோ காப்பீஸ் அப்படின்னா மில்லியன் காப்பீஸ். பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ ரீஜனை மட்டும் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும்னா மல்டிப்ளை பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? இதுதான் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், காமன் லேபார்டரி டெக்னிக் யூஸ்டு டு மேக் காப்பீஸ் ஆஃப் பர்டிகுலர் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ, பிசிஆர் டெக்னிக். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங் ஆர் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த ரீகாம்பினேஷன் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் வேணும், வெக்டார்ஸ் வேணும், ஹோஸ்ட் வேணும். இதெல்லாம் தான் டூல்ஸ். ஓகேங்களா? டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங். இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுலை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா சர்டன் பேசிக் டூல்ஸ் வந்து நெசசரி. சரிங்களா? இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக வேணும். பேசிக் டூல்ஸ் ஆர் என்சைம்ஸ், வெக்டார்ஸ், ஹோஸ்ட் ஆர்கானிசம். தென் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் used for genetic engineering, restriction enzymes, DNA ligase, alkaline phosphatase. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். 2 enzymes responsible for restricting the growth of bacteria phage in E. coli. E. coli பாக்டீரியத்தில் அதை அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ்ல இருந்து அதை ப்ரொடக்ட் பண்ணக்கூடியதில் 2 என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. were isolated in the year 1963. One was the enzyme added methyl group. சரிங்களா? one was the enzyme which added methyl group to DNA. other cut DNA. ஒன்று மெத்தில் குரூப் ஆட் பண்ணுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுது. லேட்டர் வாஸ் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த என்சைமுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் is an enzyme that leave the DNA known
known as restriction site. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா restriction siteன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல கட் பண்ணதோ அதை தான் restriction siteன்னு சொல்லுவாங்க. இது டிஎன்ஏவை சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுறதால restriction endonuclease also known as molecular systemனு சொல்லுவாங்க. சரிங்களா? Based on the mode of restriction enzyme classified into two types, exonuclease, endonuclease. சரிங்களா? இந்த இதோடைய ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் divided into two types, restriction endonuclease, restriction exonuclease. Okay, first one இது 2 mark question 3 mark questionல கேட்கலாம். restriction exonuclease. exonuclease அப்படிங்கிறது the enzymes which remove nucleotide one at a time from end of the DNA molecule. சரிங்களா? அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ மாலிகுலோடைய ஒரு எண்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடை வந்து ரிமூவ் பண்ணுது. சரிங்களா? BAL31 எக்ஸோநியூக்ளியஸ் 3 வந்து எக்ஸாம்பிள். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுலோடைய இன்னர் சைடில் இருக்கக்கூடிய பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பை பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுது. ஹென்ட் 2 ஈக்குவல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 1, PVL, PAMH, H1, TAQ1 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்டோநியூக்ளியஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எக்ஸோநியூக்ளியஸுங்கிறது ரிமூவ் நியூக்ளியோடைடு ஒன் அட் டைம். சரிங்களா? எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இன்டர்னல் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் வித்தின் ஏ டிஎன்ஏ மாலிகுல். சரிங்களா? இது வந்து 3 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆல்சோ கால்டு மாலிகுலார் சிஸ்டர். சரிங்களா? டிஎன்ஏவை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டில் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ண யூஸ் ஆகிறதால மாலிகுலார் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து 10th சயின்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? மாலிகுலார் சிஸ்டர், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆல்சோ கால்டு மாலிகுலார் சிஸ்டர்ஸ். This is act as foundation of RNA technology. இது மூலமா தான் RNA technology பண்ண முடியும். These enzyme exist in many bacteria. சரிங்களா? இது நிறைய பாக்டீரியாவிலேருந்து ரிலீஸ் ஆகுது. By function as a part their defense mechanism, restriction modification system வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகுது. There are 3 main classes of restriction endonuclease. One is type 1, type 2, type 3. which differ slightly but mode of action. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? தென் only type 2 enzyme preferred using recombinant DNA technology. type 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா RDNA டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. As the recognize and cut DNA within the specific sequence typically consist 4 to 8 base pair. சரிங்களா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராமை பாருங்கள். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 2 ஃபஸ்ட்டு ALU1 மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர்த்தோஃபேக்டர் லூட்டியஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள். தைமின், சைட்டோசின், குவானைன், அடினைன். இது 5' இருந்தால் அது 3'. ஓகேங்களா? தென் இதோடைய ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகுது. ஓகேங்களா? பிளெண்டென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. தென் BAMH1 Bacillus amelolecubaciensis. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் இதே இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். 5' 3'ங்கிறது சேமாக இருக்கும். குவானைன், அடினைன், தைமின், சைட்டோசின். அப்படியே ரிவர்ஸில் வருது பாருங்கள். சைட்டோசின், தையமின், அடினைன், குவானைன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ரெண்டுமே ஒட்டக்கூடியதாக கிடைக்குது. அங்கே வந்து அந்த பிளெண்ட் எண்ட்ஸ் கிடைச்சிது, மழுங்கி போன மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அடுத்து ஈகோலை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 1 எசெஸ்ரியா கோலை. சரிங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈகோலை பாக்டீரியம். இதோடைய சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா குவானைன், அடினைன் அடினைன், தைமின் தைமின், சைட்டோசின். சரிங்களா, அது அப்படியே சைட்டோசின் சைட்டோசின், தைமின் அடினைன், குவானைன் குவானைன். இங்கே சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி என்ஸோடு வரும். சரிங்களா, அடினைன் அடினைன், தைமின் தைமின் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து தைமின் தைமின், அடினைன் அடினைன். தென் HAE3 ஹீமோஃபில்லஸ் ஏஜியாப்டஸ், ஹீமோஃபில்லஸ் ஏஜியாப்டஸ். குவானைன் குவானைன், சைட்டோசின் சைட்டோசின், சைட்டோசின் சைட்டோசின், குவானைன் குவானைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டன்ஸாக கிடைக்குது. ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்ஸா ஹிண்ட் 3ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடினைன் அடினைன், குவானைன் சைட்டோசின், தைமின் தைமின், தைமின் தைமின், சைட்டோசின் குவானைன், அடினைன் அடினைன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைப் 2. ஓகேங்களா, டைப் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா RDNA டெக்னாலஜியில் யூஸ் ஆகும். சரிங்களா, ஓகே. இதுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 4 to 8 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் hint 2 always cut DNA molecule at a point recognizing a specific sequence. 6 base pair வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. This sequence is known as recognition sequence. Today more than 900 restriction enzymes that have been isolated were over 230 strains of bacteria. சரிங்களா, 230 ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியாவிலேருந்து 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரெகக்னேஷன் சீக்வன்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் நேம்டு. இதுக்கு வந்து நேம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஃபஸ்ட் லெட்டர், சரிங்களா, இதோடைய ஃபஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த என்சைம் இண்டிகேட் ஜீனஸ் நேம் ஃபாலோட் பை ஃபஸ்ட்டு 2 letters ஆஃப் ஸ்பீசிஸ். இப்போ எசெஸ்ரியா அப்படிங்கிறது வந்து ஜீனஸ் நேமு, எசெஸ்ரியா கோலை. இப்போ சிஓன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 லெட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் நேமோடைய ஃபஸ்ட்டு 2 letters. தென் கம் த ஸ்ட்ரெயின் ஆஃப் த ஆர்கானிசம், அந்த ஆர்கானிஸோடைய ஸ்ட்ரெயின். சரிங்களா, அது சொல்லுவாங்க. ஃபைனலி ரோமன் நியூமரிக்கல் இண்டிகேட்டிங் ஆர்டர், இந்த டிஸ்கவரி எந்த ஆர்டர் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்களா ரெண்டாவதாக கண்டுபிடிச்சாங்களாங்கிறத ரோமன் லெட்டரில் சொல்லணும். அப்போது ஈகோலை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் 1ங்கிறது கேபிட்டல் ECO கேபிட்டல் R1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோலை அப்படிங்கிறது எசெஸ்ரியா கோலைங்கிறது வந்து எசெஸ்ரியா அப்படிங்கிறது E, கோலைங்கிறது CO, ஸ்ட்ரெயின் RYங்கிறதெல்லாம் R. சரிங்களா, ஃபஸ்ட்டு எண்டோநியூக்ளியஸ் இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கிறதால 1. சரிங்களா, இதுதான் நேம் அண்ட் கல்ச்சர். இட் கண்டைன்ஸ் 2 different antibiotic resistant gene and recognition site, several restriction enzyme. This sequence referred as restriction site, generally palindromic sequence. சரிங்களா, both DNA standard site read same 3' to 5' direction and 5' to 3' direction to 3' 5' direction. For example, மலையாளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போட்டாலும் அதே மாதிரி சீக்வன்ஸ் வரும் இல்லையா, இல்லை தமிழில் வந்து விகட கவி. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா பாலியண்ட்ராமிக் ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் டிஎன்ஏ ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. 5' 3' இருக்குது, கீழே வந்து 3' 5' இருக்குது. சைட்டோசின், அடினைன், தைமின், அடினைன், தைமின், அடினைன், தைமின், குவானைன். அப்படியே ரிவர்ஸில்
ஏன்னா சைட்டோசின் பேர் வித் குவானைன், அடினைன் பேர் வித் தைமின், தைமின் பேர் வித் அடினைன், தைமின் பேர் வித் அடினைன். சரிங்களா? அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் ரிவர்ஸில். That sequence of the base pair in reverse direction when compared to the first sequence. This is called a palindromic sequence. Okay va? Okay, அடுத்து the extract kind of cleavage produced by a restriction enzyme. அது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து important to design of gene cloning experiment. சரிங்களா? அது வந்து ஸ்டிக்கி என்ஸாக இருக்கா பிளெண்ட் என்ஸாங்கிறத வச்சு தான் இந்த cloning experiment வந்து பண்ண முடியும். some cleavage both strand of DNA through the center, ரெண்டோடைய சென்டரில் வந்து கட் பண்ணிடுது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டன்ஸ், ரொம்ப அப்படியே மழுங்கி இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை ஃப்ளஷ் என்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் known as symmetric cuts. சரிங்களா? ஈவனாக இருக்கும். some of the enzyme cut way producing, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி அந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கி என்ஸ். சரிங்களா? பூட்டு சாவி எப்படி இருக்கோ நல்லா ஃபிட் ஆகிடுதோ கொகிசிவ் எண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செச் கட் ஆர் கால்டு ஸ்டாகர்டு இல்லை ஏசிமெட்ரிக் கட். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிஎன்ஏவும் கரெக்டாக அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட வச்சிட முடியும். சரிங்களா? ஸ்டிக்கி என்ஸு, பிளெண்ட் என்ஸு. டு அதர் என்சைம்ஸ் that play important role RDNA technology. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 என்சைம்ஸ் வந்து RDNA டெக்னாலஜியில் யூஸ் ஆகுது. ஒன்று வந்து DNA லைகேஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். DNA லைகேஸுங்கிறது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சொன்னோம், அது வந்து மாலிகுலர் சிஸ்டரு. சரிங்களா? பட் லைகேஸுங்கிறது வந்து பேஸ்ட் மாலிகுல். DNA லைகேஸ் என்சைம் ஜாயின் சுகர் அண்டு பாஸ்பேட் மாலிகுல். சரிங்களா? டிஎன்ஏ மாலிகுலோடைய சுகரு பாஸ்பேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணோம். சரிங்களா? ஜாயின் த சுகர் அண்டு பாஸ்பேட் மாலிகுல்ஸ் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வித் 5 டேஸில் பாஸ்பேட் குரூப் அண்டு 3 டேஸில் OH. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ATP. சரிங்களா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரியாக்ஷன். சரிங்களா? திஸ் லைகேஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் T4 பேட்ச். இது T4 பேஜிலேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பேட் குரூப்பையும் OH குரூப்பையும் லிங்க் பண்ணுது. சரிங்களா? ஜாயின் பண்ணுது லைகேஸ் யூஸிங் த ATP, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். சரிங்களா? அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இட் இஸ் எ DNA modifying enzymes. It is a DNA modifying enzymes and add or remove specific phosphate group. It is a DNA modifying enzyme and add or remove specific phosphate group at 5 terminus double stranded DNA or single stranded DNA. சரிங்களா? dsDNA னா டபுள் ஸ்டாண்டர்ட், ssDNA னா single stranded DNA. சரிங்களா? or RNA. This is used to prevent self ligation. ஒரே அந்த ஆர்கன்ஸோடைய செக்மெண்ட்டே ஒட்டிக்காத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது தான் அந்த அல்கலைன் பாஸ்பேட்டோடைய ஃபங்க்ஷன். திஸ் என்சைம் பியூரிஃபைடு ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் கல்ஃப் இண்டஸ்டைன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவிலிருந்தும் கல்ஃப் இண்டஸ்டைன்லேருந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அல்கலைன் பாஸ்பேட்டேஸுங்கிறது டிஎன்ஏ மாடிஃபைங் என்சைம் டு ப்ரிவென்ட் செல்ஃப் லைகேஷன். ஒரே அந்த ஆர்கன்ஸோடைய செக்மெண்ட்டே ஒட்டிக்காத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது தான் அந்த அல்கலைன் பாஸ்பேட்டோடைய ஃபங்க்ஷன். திஸ் என்சைம் பியூரிஃபைடு ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் கல்ஃப் இண்டஸ்டைன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவிலிருந்தும் கல்ஃப் இண்டஸ்டைன்லேருந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அல்கலைன் பாஸ்பேட்டேஸுங்கிறது டிஎன்ஏ மாடிஃபைங் என்சைம்.
இது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இந்த 5' இருந்து இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவில் இருந்தோ இல்லை ஆர்என்ஏவில் இருந்தோ ஒரு பர்டிகுலர் பாஸ்பேட் குரூப்பை மட்டும் ஆட் பண்ணுது இல்லையா, ரிமூவ் பண்ணுது. சரிங்களா, இது வந்து செல்ஃப் லைகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுது. தென் இது பாக்டீரியா கல்ஃப் இண்டஸ்டைன்லேருந்து இந்த கண்ணுக்குட்டியோட சிறுகுடல்லேருந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அல்கலைன் பாஸ்பேட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பிளாஸ்மிட்டை வந்து பார்த்திங்கன்னா POH இருக்குது, லைகேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ் பண்ணும். அல்கலைன் பாஸ்பேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் நடக்காது. செல்ஃப் லைகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேங்களா, தென் வெக்டார்ஸு அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் RDNA டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் RDNA டெக்னாலஜி அது பார்த்தோம். தென் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது, அதில் என்சைம்ஸை மட்டும் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். சரிங்களா, என்சைம்ஸ் யூஸ்டு ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் 2 மார்க் கொஷின்னு சொன்னேன். சரிங்களா, அதில் வந்து மாலிகுலர் சிசர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். தென் DNA லைகேஸ், அல்கலைன் பாஸ்பேட்டேஸ், இதெல்லாம் தான் என்சைம்ஸ் யூஸ்டு ஃபார்